விஜய்க்கு நீதிமன்றம் கொடுத்த ஷாக் அப்படின்லாம் அந்த தலைப்பு போடுறாங்க. நீங்கள்லாம் இது பண்ணிடுவீங்க, என்னடா இது அப்படின்னா. ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறேன், அதை கேட்டுட்டு புரிஞ்சுக்க. புலின்னு ஒரு படத்தில் நடித்தார் விஜய். அந்த டைமில் இவர்கிட்டருந்து பணம் இதை நடித்ததற்கு ஃபீஸாக வாங்குறாரு 2015. அப்போ 2015 இன்கம் டேக்ஸ் போய் ஒரு ரைடு அடித்தாங்க விஜய் வீட்டு. ரைடு அடிச்சுட்டு என்ன சொன்னாங்க, புலி படத்துக்கு நீ வாங்கின பணம் அதில் 5 கோடி ரூபா கேஷாக வாங்கியிருக்க, அது கணக்கில் வரல அப்படின்ட்டு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்துட்டு அதை 1.5 கோடி இது போடு, ஃபைன், அபராதம் அப்படின்னு 1.5 கோடி போட்டாங்க. இதை எதிர்த்து விஜய் கோர்ட்டுக்கு போனார். கோர்ட்டில் என்ன சொன்னார், இவங்க 1.5 கோடி போட்டது தப்பு. அதில் டெக்னிக்கல் விஷயம் என்னென்னா, காலவரையறை முடிஞ்சு இவங்க போட்டிருக்காங்க. காலவரையறை 2019 முடிஞ்சிருச்சு. ஆனால் 2022 இந்த வழக்கை வேண்டுமென்றே போட்டிருக்கிறார். அவர் வேண்டுமென்றே எப்படி சொல்கிறாருன்னா, 22 அவர் ஆட்சிக்கு வரப்போகிறாருங்கிற மாதிரி செய்தி வந்தது. உடனே இன்கம் டேக்ஸ் ரைட். இது மத்திய அரசாங்கம் இந்திரா காந்தி காலத்தில் இருந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் பிடிக்கலையா, இன்கம் டேக்ஸ் ரைட் அடி, அவ்வளோதான். மத்திய அரசாங்கம் பயந்துருவாங்க எல்லோரும். இப்போல்லாம் ஈடி வேறு. ஒரிஜினலாக தப்பு பண்ணுறவங்க மேலே ஈடி அரெஸ்ட் பண்ணாது. இந்த மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள பயமுறுத்துறதுக்கும் ஈடி. அதனால தான் இன்கம் டேக்ஸ் வச்சு என்ன பயமுறுத்துகிறாங்க. நான் 1.5 கோடி கட்ட தேவையில்லை அப்படின்னு போட்டாங்க. கால நிர்ணயத்தை தாண்டியாச்சு, சட்டப்படி செல்லாது. இப்போ தான் ஹைகோர்ட்டு விசாரித்து இல்லை சட்டப்படி செல்லும், உங்களுக்கு 1.5 கோடி போட்ட அபராதம் தப்பு சரிதான்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். உடனே அதை பேர் அதிர்ச்சி, நீதிமன்றம் கொடுத்த ஷாக் அப்படின்னு சொல்லி என்னென்னத்தையோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த அரசியல் சார்ந்து இருந்தாங்கன்னா அப்பப்போ வழக்கு வருது, அது புரியலை. அங்கே பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் கூட்டணியில் சேர மாட்டேன், நான் விஜய் பக்கம் போகிறேன்னாரு. பார்த்தீங்கன்னா மறுநாள் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த அவர் மேலே இந்த ஃபெரா கேஸ் லிஸ்ட்டில் வருது. ஷாக் ஆகிட்டார். என்னடா இத்தனை வருஷமாக தூங்கிக்கிட்டு இருந்தது திடீர்னு லிஸ்ட்டில் வருது, யார் பண்ணுற வேலைன்னாரு. உடனே அப்போ ஒரு குரல் கேட்டது, ஒழுங்காக பிஜேபி அலையன்ஸில் சேர்ந்துரு, என்டிஏல, அப்போ தான் உனக்கு கேஸு தான். அவர் பார்த்தார், கேஸா என்டிஏ கூட்டணியா விஜயான்னு பார்த்தார். கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் கேஸ், அந்நிய செலவாணி கேஸ். சரி, மொதல் கேஸ்லேருந்து தப்பிச்சுக்குவோம். அன்புமணி அப்படி தானே பண்ணுறார், 5000 கோடி கேஸ், அதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு தானே கூட்டணி போடுறார். அது மாதிரி ஒரு ஓட பார்த்தாரு, ஃபெரா கேஸு சுப்ரீம் கோர்ட்டில் பட்டியலிட்டாங்க. உடனே இந்த பக்கம் போய் என்டிஏ கூட்டணியில். அதனால் இப்போ விஜய்க்கு இதுவும் அரசியல் ரீதியான பழி வாங்கலா என்னன்னு தெரியலை.